ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோம் சென்டரில் வந்து இந்த மந்த் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 50 to 60% வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதோட ஹோம் சென்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆஃபரில் இருக்குது. ஸோ யாருக்காவது இது யூஸ் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்னிச்சரில் வந்து 60% வரைக்கும் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து மறக்காமல் வந்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 53,000 உள்ள ஃபர்னிச்சர் இது பார்த்தீங்க அப்படின்னா 21,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இதோட குவாலிட்டி. இதே மாதிரி நிறைய ஃபர்னிச்சருக்கும் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிக்கும் வந்து இருக்குது. 50% வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி என்னோடய ஃபேவரேட்ஸில் வந்து நான் ஒரு சில இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் நான் வாங்கினப்போ விட இப்போ வந்து நிறைய வந்து விலை கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து அது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருக்கு. இப்போ இந்த தாளிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா நான் பார்க்குறப்ப 550 சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து 416 தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில கண்டெய்னர்ஸும் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 349 இருந்துச்சு. இது வந்து 4 கண்டெய்னர்ஸ் சேர்ந்து 349க்கு நான் வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ 279, பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த வீடியோவில் வந்து ஹோம் சென்டர், அப்புறம் டிமார்ட், அப்புறம் மெகா கிளாஸ்வர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நான் விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்த ஐட்டம்ஸ் வந்து நான் இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அட் அ டைமில் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஒரு 15 days ஒரு 1 month முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஹோம் சென்டர் மட்டும் ரீசெண்டாக வாங்கினது. ஏன்னா இதை உடனே அன்பாக்ஸ் பண்ணிடணும், இல்லாட்டினா எதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு 2 days ஆகுது இந்த 2 பேக்கும் வந்து. வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எல்லாமே வந்து மோஸ்ட்லி கிச்சனுக்கு எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ஏன்னா கிச்சன் வந்து எனக்கு திங்ஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வந்து ஒரு சில ஆயில் கண்டெய்னர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது வந்து 500 ml. இதில் வந்து ஒரு 2 ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 299. ஒன்று வந்து 299 ரூபா. இது வந்து ரொம்ப வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரை பேன் வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். வாங்குவோமா வேணாமான்னு வச்சுருந்து வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1799. ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தனாலே நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். பட் இதுக்கு மட்டும் ஆஃபர் வந்து போடவே இல்லை, ப்ரைஸும் அவங்க குறைக்கலை. மோஸ்ட்லி நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ரை பேன் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 279 இப்போ. பட் இது ஸ்டாக் இல்லை. இது நான் இன்னொரு செட் வாங்கணுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனில் ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த தடவை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கலை, ஜஸ்ட்டு அன்பாக்சிங் மட்டும்தான். அதே மாதிரி இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, 2 கப்பு. ஸோ வந்து இது ஈச் வந்து 59 rupees. நல்லா இருந்துச்சு. செராமிக் தான், அந்த ஃப்ரை பேனும் செராமிக் தான், இந்த கப்பும் வந்து செராமிக் கப் தான். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப எலகெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 6 செட் உள்ள கண்டெய்னர் உள்ளே இருக்கிறது. அது வந்து 800 ml. இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனுக்கு. ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய லீக்கேஜ்லாம் இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர்ஸில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 800 ml கண்டெய்னர். ஸோ வந்து 800க்கு மேலே நம்ம எந்த கிராசரிஸும் ஒரே இதில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதனால் போதும் 800 ml.
இது வந்து 799 இந்த 6 பீஸும் சேர்ந்தது. இப்போ பார்க்கலாம் உள்ளே எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கிங் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒமேகா கிளாஸ்வேர் அளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதோட பேக்கேஜ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. காமிக்கிறேன். இது வந்து 299 ருபீஸ், 500 ml. இது பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இருக்காது. இதோட இந்த பாட்டிலோட ஓப்பனுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கழட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டாக கழட்டி நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆயில் கண்டெய்னர். அது ஹோம் சென்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதோட குவாலிட்டி. மதுரையில் வந்து இதோட பிரான்ச் எதுவுமே இல்லை. அதுதான் பெரிய ஒரு டிஸப்பாயிண்ட்டான ஒரு விஷயம். என்னால் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒமேகா கிளாஸ்வேரோடது. இவங்களோட பேக்கேஜ் வந்து எனக்கு பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளோ சேஃப்டியாக இது பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் வந்து 1 லிட்டர் ஆயில் கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹோம் சென்டரில் வந்து 1 லிட்டர் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னோவேரோடது. செம்ம குவாலிட்டி. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்ல பெருசாக வந்துருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது ஓகே, செம்மையாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஹேண்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான். இதோட பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட மவுத்துமே நல்லா அகலமாக இருக்குது. ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கிறது பிரிச்சிட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சின்ன குட்டி பவுல்ஸு. இது வந்து மைக்ரோஃபைபர் கேப்பு. அது ரெண்டுமே 105 அதோட ப்ரைஸ். இந்த உடன் ஸ்பூன் வந்து 250. இன்னொரு உடன் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். வாங்கின அன்றைக்கே அதை போட்டு தள்ளிட்டா பாப்பா. இது வந்து 130 ருபீஸ். இதிலே வந்து 2 கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அவங்க செக் பண்ணுறப்ப என்னென்னா, ஒன்று வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒன்று தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபனல், இது வந்து 45 ருபீஸ். எல்லார் கிச்சன்லேயும் ரொம்ப தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபனல் தான். ஏன்னா ஆயில் நம்ம ஊற்றுறப்ப அதுவே நம்ம கிச்சனை ரொம்ப வந்து அழுக்காக்கிரும். ஆயில் துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால இந்த ஃபனல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த சிலிக்கான் ஃபனல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படியாது. இப்போ வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சிடுறேன். அதே டைமில் இந்த பேக்கெட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். குட்டியாக கட் பண்ணி அந்த பேக்கெட்டோடே இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா அது தனியாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதே பேக்கோட வைங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆயில் கண்டெய்னர். இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய லீக்கேஜ். நான் யூஸ் பண்ணிவிட்டு வைக்க அந்த சைடெல்லாம் ரொம்ப ஒழுகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணி பத்திரமா உள்ளே வச்சுருவேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டரோடது வந்து 580 ருபீஸ். இது வந்து ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கினது இந்த 1 லிட்டர் ஆயில் கண்டெய்னர். ஸோ வந்து இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், கஸ்டமர் சர்வீஸ். ஸோ வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜஸ் அனுப்புவாங்க. நம்ம அதில் சூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற திங்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆயில் எல்லாம் ரீஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டில் ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினேன். டிமார்ட்டில் வந்து ஆர்கனைசேஷன் ஐட்டம்ஸ் வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் இது எல்லாமே செராமிக், அந்த செம்மண் கலரில் இருக்கிறது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜாரு, இதோட விலையுமே ரொம்ப சீப் தான். ஸோ வந்து உங்களுக்கு டிமார்ட் வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான நீங்கள் திங்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் டிமார்ட் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் அதுவுமே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே. இதுதான் பார்த்திங்கன்னா ஒமேகா கிளாஸ்வேரோட பேக்கிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஐட்டமும் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்.
இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனை தான் பாப்பா உடச்சிட்டா. ரொம்ப ஆசைப்பட்டு அதை நான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா அது இவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகும்னு நான் நினைக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஹேர், பேபி கேர், அப்புறம் வந்து விலாக்ஸு, ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜென்யூனாக தான் நான் வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.